அத்தியாயம் 144. அந்த வயதான கடைக்காரர் திருட முடியாது என எச்சரிக்கை செய்துவிட்டு சாதாரணமாக இருந்தார். சமரன் அந்த காகிதத் துண்டை எடுத்துக்கொண்டு ஓடிவிடுவான் என்று அவர் சிறிதும் கவலைப்படவில்லை என்பது அவர் தொனியிலிருந்தே சமரனுக்கு தெளிவாக புரிந்தது. அந்த மனிதனின் பேச்சை கேட்டு சமரன் தலையை அசைத்து தாழ்ந்த குரலில், நீங்க சொல்றது சரிதான் ஐயா. சக்தி சக்கரவர்த்தியா இருந்த ஒருத்தரை நான் எப்பவும் எதிர்க்க விரும்பல. ஒருவேளை அப்படி நடந்தா நான் சாகிறது உறுதிதானே என்றான். சமரன் சொல்வதை கேட்ட அந்த முதியவர் திடுக்கிட்டார். வரைபடத்தை வரைந்து கொண்டிருந்த அவர் கையில் இருந்த குச்சி கீழே விழுந்து தரையில் வண்ணக்கோலமிட்டது. உடனே அந்த மனிதர் சமரனை பார்த்து, அம்மா, நீ யாரு? உனக்கு என்ன தெரியும் என்று கேட்டார். அவர் கண்கள் சிவக்க ஆரம்பித்தது. அந்த நபர் அவருக்கு முன் இருந்த மேஜையில் தனது விரல்களால் 2 முறை தட்டினார். அதை செய்தவுடன் திடீரென அந்த கடையின் கதவு மூடப்பட்டது. அதன் பிறகு அவரது உடலில் இருந்து நிறைய குளிர்ந்த சக்தி வெளியேறத் தொடங்கியது. அவர் சிவந்த கோபமான கண்களுடன் சமரனை பார்த்தார். பின் திடீரென கடைக்காரர் தனது திரட்டிய சக்திகளை சமரனை நோக்கி விடுவித்தார். ஆனால் அந்த சக்திகள் சமரனை காயப்படுத்தும் முன் வருணமித்திரர் தனது சக்தியை பயன்படுத்தி சமரனை நோக்கி வந்த பனிக்கெட்டி படையை அதன் பாதையிலேயே நிறுத்தினார். அந்த முதியவர் தன்னை அச்சுறுத்தலாக கருதுகிறார் என்பதை சமரன் புரிந்து கொண்டான். எனவே அவன், கடைக்காரரே, தயவு செஞ்சு என்ன தப்பா புரிஞ்சுக்காதீங்க. எனக்கு உங்களை பத்தி எல்லாம் அதிகம் தெரியாது. ஏன்னு தெரியல, என் உள் சக்தி என்கிட்ட அப்படி சொல்லுச்சு, அவ்வளவுதான். என் உள்பலம் என்னை எவ்வளவு தொந்தரவு செய்யுதுன்னு இப்ப நான் உங்ககிட்ட எப்படி விளக்குறதுன்னு எனக்கே தெரியல. அந்த உள் சக்தியால என்னை சுத்தி இருக்கிற சக்திகளை என்னால நல்லா உணர முடியும். அதனாலதான் நீங்க ரொம்ப வலிமையானவர்னு நான் புரிஞ்சுக்கிட்டேன் என்ற சமரன் சில அடிகள் பின்வாங்கி கடைக்காரரை பார்த்து நிதானமாக சிரித்தான். ஆனால் அந்த கடைக்காரர் எந்த எதிர்வினையும் காட்டாது முற்றிலும் அமைதியாகவே சமரனை பார்த்து கொண்டிருந்தார். அதனால் அவரை சமாதானப்படுத்த சமரன் இன்னொரு முயற்சியை மேற்கொள்ள வேண்டியிருந்தது. நான் எந்த தவறான எண்ணத்தோடையும் இங்க வரல, என்னை நம்புங்க. எனக்கு இந்த வரைபடத்தோட துண்டு மட்டும்தான் வேணும். ஏன்னா எனக்கு அது ரொம்ப முக்கியமானது. தயவு செஞ்சு என் வேண்டுகோளை பத்தி கொஞ்சம் யோசிச்சு உங்களுக்கு விருப்பம்னா அந்த காகித துண்டை எனக்கு தாங்க. அது உங்க விருப்பம்தான். நீங்க விரும்பினா மட்டும்தான். அதுக்கு ஈடா நானும் உங்களுக்கு ஏதாவது ஒரு சிறப்பு பொருளை கொடுக்குறேன். அதாவது எனக்கு நீங்க அந்த விசேஷ பொருளை கொடுத்தா நான் உங்களுக்கு என்கிட்ட இருக்கிற விசேஷமான ஒன்றை தரேன் என்று பேரம் பேசினான். அவன் தனது வலிமையை கண்டு பயப்படாமல் இருப்பதைக் கண்டு ஆச்சரியப்பட்ட அந்த முதியவர், தம்பி, நீ இவ்வளவு சிறப்பு வாய்ந்தவனா, தைரியசாலியா இருப்பன்னு நான் நினைச்சே பார்க்கல என்று வியப்பு நிறைந்த குரலில் கூறினார். இதை கேட்ட சமரனுக்கு அந்த மனிதன் குறைந்தபட்சம் இப்போது தன்னை தாக்கப் போவதில்லை என்ற நிம்மதி உண்டானது. அதனால் சமரன் அவரை பார்த்து சிரிக்க ஆரம்பித்தான். உண்மை என்னவென்றால், வருணமித்திரரின் உண்மையை அவனால் யாரிடமும் சொல்ல முடியாது. எனவே உண்மையை மறைப்பதே சிறந்தது என்று அவன் நினைத்தான். பிறகு முதியவரிடம், சரிங்க ஐயா, அப்படின்னா அந்த காகித துண்டை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்கன்னு இன்னும் சொல்லலையே என்று தயக்கமாக கேட்டான். அதை தான் நான் ஏற்கனவே சொல்லிட்டேனே தம்பி. அதை நான் எந்த விலைக்கும் விற்க மாட்டேன். ஒருவேளை நீ அதை வலுக்கட்டாயமா என்கிட்ட இருந்து வாங்க நினைச்சா அப்புறம் நான் உன்னை காயப்படுத்திட்டேன்னு என்ன குத்தம் சொல்லக்கூடாது என்று கூறிய முதியவரின் உடலில் இருந்து மீண்டும் குளிர்ச்சியான வெண்ணிற சக்தி வெளிவரத் தொடங்கியது. அது மெதுவாக அவர் உடல் முழுவதும் பரவ ஆரம்பித்தது. அந்த மனிதன் சமரனிடம் வரைபடத்தை தர முடியாது என திட்டவட்டமாக மறுத்ததால் சமரனின் முகத்தில் லேசான அசௌகரியம் தோன்றியது. இந்த பழைய கடைக்காரர் இவ்வளவு பிடிவாதமாக இருப்பார் என்று அவன் சற்றும் எதிர்பார்க்கவில்லை. மேலும் அந்த வரைபடத்தின் துண்டு எரியும் தாமரையின் ஒளிக்கு வழிகாட்டும் என்பது அந்த மனிதனுக்கு தெரியாது என்று அந்த மனிதனின் வார்த்தைகளில் இருந்து சமரனால் புரிந்து கொள்ள முடிந்தது. ஆனால் இது தெரியாவிட்டாலும் கூட அவர் இந்த துண்டை சமரனுக்கு விற்க விரும்பவில்லை. இதனால் சமரனுக்கு கொஞ்சம் கோபம் வர ஆரம்பித்தது. அதனால் சமரனின் முகத்தில் இருந்து சிரிப்பு முற்றிலும் மறைந்தது. அவன் கொஞ்சம் வலுக்கட்டாயமாக பழைய கடைக்காரரிடம், இங்க பாருங்க ஐயா, இந்த வரைபடத்தை நீங்க இப்ப என்ன விலை சொன்னாலும் அதை கொடுத்துட்டு வாங்கிட்டு போக நான் தயாரா இருக்கேன். அதனால நீங்க இதுக்கு ஒத்துக்கிட்டா நல்லா இருக்கும், இல்லனா வலுக்கட்டாயமா அதை நான் உங்ககிட்ட இருந்து பறிக்க வேண்டியிருக்கும் என்றான் சமரன். அவனது பேச்சை கேட்ட முதியவரின் முகத்தில் ஒரு புன்னகை தோன்றியது. என்ன, நீ என்ன வற்புறுத்த போறியா? நான் பல வருஷமா மக்கள் கிட்ட இருந்து விலகிதான் இருக்கேன். அதுக்கு ஒரு காரணம் இருக்கு. ஆனா நீ சாதாரண 2ஆம் தரவரிசை மருத்துவர் மட்டும்தான். அதனால நான் என்ன செய்யணும்னு நீ சொல்லக்கூடாது. அதை பத்தி என்கிட்ட பேச உனக்கு தகுதியும் கிடையாது என்றார். ஆனால் சமரன் அந்த மனிதனின் வார்த்தைகளுக்கு பதிலளிக்கவில்லை. மாறாக சில அடிகள் பின்வாங்கி சண்டைக்கு தயாரானான். அவன் இப்படி செய்வதை பார்த்த அந்த முதியவர் மீண்டும் எச்சரித்தார். நீ ரொம்ப பெரிய தப்பு பண்ண போற தம்பி. கவனி, இது உன் வாழ்க்கையில கடைசி போட்டியாக கூட வாய்ப்பு இருக்கு என்றார்.
ஆனால் சமரன் அதை காதில் வாங்காமல் தயாராக நின்றான். சமரனின் செயலைக் கண்டு முதியவர் மிகவும் கோபமடைந்தார். அந்த கோபத்தில் அவர் முகத்தில் இருந்த காயம் இப்போது இன்னும் பயங்கரமாக தெரிந்தது. அப்போது அந்த முதியவர் திடீரென தனது கால்களை தரையில் மிதித்து தாக்கி சமரனை நோக்கி வேகமாக நகர்ந்தார். அதனால் அந்த கடையில் மிகுந்த குளிர் பரவத் தொடங்கியது. அதைத் தொடர்ந்து சமரன் முன் ஒரு அடர்ந்த பனிமூட்டம் உருவானது. சமரனால் அந்த நேரத்தில் அந்த மூடுபனியில் எதையும் பார்க்க முடியவில்லை. இதை பார்த்த சமரனின் முகம் மேலும் கலவரத்தை காட்டத் தொடங்கியது. என்னது இப்படி மூடுபனி மூடுச்சுன்னா அந்த முதியவர் எந்த திசையிலிருந்து என்னை தாக்குவார்னு நான் எப்படி தெரிஞ்சுக்கிறது? ரொம்ப பெரிய சிக்கல்ல மாட்டிக்கிட்டேன் போலயே. இப்ப என்ன பண்றது என்று யோசித்த சமரன் தன் சக்திகளை வெளிக்கொண்டு வர ஆயத்தமானான். ஆனால் சமரனின் உடலில் இருந்து அதிக அளவில் சக்திகள் வெளிவரத் தொடங்கியது. மருத்துவர்களுக்கான இந்த மாய அங்கியால் தான் மிக குறுகிய நேரத்திலும் தனது சக்திகள் அதிகமாக வெளிப்பட்டதை சமரன் உணர்ந்தான். இதை கண்டு சற்று மகிழ்ச்சி அடைந்த சமரன் உடனே தன் முதுகில் தொங்கிய வாளை வெளியே எடுத்தான். கையில் வாளுடன் அந்த கடையில் படர்ந்திருந்த மூடுபனியை பார்க்கத் தொடங்கினான். சுற்றி பார்த்த சமரன் தன் மந்திர ஒளியின் உதவியை பெறத் தொடங்கினான். அவன் உடலிலிருந்து ஊதா நிறத்தின் சக்தி வெளிவரத் தொடங்கியது. கடையின் அந்த அடர்ந்த மூடுபனியின் நடுவில் நின்றிருந்த முதியவர் சமரனை நோக்கி ஆச்சரியத்துடன் குரல் கொடுத்தார். என்ன ஒளி இது என்று கத்திய முதியவர் இதை சற்றும் எதிர்பார்க்கவில்லை என்பதை அவர் குரலில் இருந்து அறிந்த சமரனின் முகத்தில் புன்னகை பூத்தது. பின் சமரன் அந்த மனிதரிடம் மீண்டும் ஒருமுறை விளக்கிச் சொல்ல ஆரம்பித்தான். ஐயா பெரியவரே, திரும்ப திரும்ப சொல்றேன், நான் இங்க எந்த தவறான நோக்கத்தோடையும் வரல. உங்க அமைதியை குலைக்கணும்னு நான் நினைக்கல. எனக்கு இந்த வரைபடம் ரொம்ப அவசியம். அதனாலதான் நான் உங்ககிட்ட கேட்டுட்டு இருக்கேன். நீங்க என்ன கொஞ்சம் புரிஞ்சுக்க முயற்சி பண்ணுங்களேன் என்றான். அதே நேரம் மூடுபனியிலிருந்து முதியவரின் குரல் கோபத்துடன் வெளிவந்தது. பல வருஷத்துக்கு முன்னாடி நான் இதை அடைஞ்சப்போ நான் இதுக்காக எத்தனை கடுமையா உழைச்சேன்னு தெரியுமா? உண்மையை சொல்லணும்னா இது நாள் வரைக்கும் இதால என்ன பயன்னு என்னால கண்டுபிடிக்க முடியல. ஆனா இதுக்கு பின்னால மறைஞ்சிருக்கிற ரகசியம், அந்த ரகசியம் எதுவா இருந்தாலும் அது ரொம்ப பெருசா இருக்குன்னு மட்டும் எனக்கு தெரியும். இதை இத்தனை வருஷம் பொக்கிஷமா பாதுகாத்துட்டேன். ஆனா இப்ப அத தேவையே இல்லாம யாரோ நீ உன் கையில கொடுப்பேன்னு நினைக்கிறியா? கனவுல கூட அது நடக்காது என்று கர்ஜித்தார் முதியவர். இதை கேட்ட சமரன் மிகவும் வருத்தமடைந்தான். அந்த மனிதனுக்கு பதில் சொல்ல வாயை திறக்க இருந்த சமயத்தில் சமரனது இதயம் திடீரென வேகமாக துடிக்க ஆரம்பித்தது. அத்துடன் ஒரு ஆபத்து தன்னை நெருங்குவதை உணர ஆரம்பித்தான் சமரன். உடனே தன் வாளை தன் முகத்துக்கு முன்னால் கொண்டு வந்து அந்த ஆபத்தை தவிர்க்க முயன்றான். அப்போது வெள்ளை அடர்ந்த மூடுபனியின் நடுவில் இருந்து கூர்மையான பனிக்கட்டிகள் தன்னை நோக்கி நகர்வதை அவன் பார்த்தான். ஆனால் சமரனின் புத்திசாலித்தனத்தால் அந்த பனிக்கட்டி துண்டுகள் சமரன் தற்போது நேராக அவன் முகத்துக்கு முன்னால் வைத்திருந்த கருப்பு நிற வாளுடன் மோதின. அந்த கூர்மையான துகள்கள் வாளில் பட்டவுடன் உருகி அந்த வாளில் உறைந்திருந்த நீர்த்துளிகள் மந்திர ஒளியால் நீராவியாக மாற ஆரம்பித்தன. ஆனால் இதையும் மீறி திடீரென தன் கையில் குளிர்ச்சியை உணர ஆரம்பித்தான் சமரன். இதனால் அவன் முகத்திலும் பீதி பரவத் தொடங்கியது. பின் உடனடியாக தனது மந்திர ஒளியை பயன்படுத்திய சமரன் தன்னை சுற்றியுள்ள குளிர்ந்த காற்றை சூடாக்கினான். இதை பார்த்த மூடுபனிக்கு பின்னால் ஒளிந்திருந்த முதியவர் ஆச்சரியத்துடன் சமரனிடம், ஊதா நிற ஒளியா? அதுவும் இவ்வளவு சின்ன வயசுலையா? உண்மையை சொல்லணும்னா இவ்வளவு சின்ன வயசுல நீ எப்படி இப்படி பல விஷயங்களை சாதிக்கிறன்னு எனக்கு புரியவே இல்லை. ஒருவேளை அதனாலதான் நீ இவ்வளவு தைரியமா இருக்கியோ என்று கேட்டார். அதை கேட்ட பிறகும் சமரன் அவர் வார்த்தைகளுக்கு பதில் சொல்லாமல் மௌனமாக தன்னை சுற்றி இருந்த மூடுபனியையே பார்த்து கொண்டிருந்தான். பிறகு மெல்ல அவனே அவர் இருந்த திசையை நோக்கி நகர ஆரம்பித்தான். சத்தமில்லாமல் அவன் அப்படி நடப்பதைக் கண்ட முதியவர் சிரித்துக்கொண்டே, எனக்கு இப்ப இருக்கிற பலமும் முன்னாடி மாதிரி இல்ல. அப்ப மாதிரி இருந்திருந்தா நான் உன்னை கொல்ல நினைக்கிறது கூட எனக்கு கேவலமா இருந்திருக்கும். உன்னை கொல்றது எல்லாம் எனக்கு கொசு அடிக்கிற மாதிரி ரொம்ப சுலபமான வேலை என்றார். பேசிக்கொண்டிருந்த மனிதர் திடீரென சமரனின் முன்னால் வந்து நின்றார். சமரன் அவருடைய வேகத்தைக் கண்டு அதிகம் பயந்து போனான். ஆனால் அவன் தன்னை கட்டுப்படுத்திக் கொண்டு தன் வாளின் பிடியை வலுப்படுத்தினான். பிறகு அவன் அந்த முதியவரை நோக்கி பலமாக கத்தினான். இதை பார்த்த முதியவர் சமரனின் வாளால் தான் தாக்கப்பட போவதை உணர்ந்தவுடன் அவர் தனது இரு கைகளையும் இணைத்து, பனிக்கட்டி கண்ணாடி என்றார். அத்துடன் அந்த மனிதனின் கையிலிருந்து நிறைய வெள்ளை ஆற்றல் வெளியேறியது. அது ஒரு பளிச்சென்ற ஒளியுடன் முதியவரின் முன் தோன்றியது. பின் திடீரென ஒரு தடிமனான மற்றும் உயரமான கண்ணாடியாக அது மாறியது. இந்த நேரத்தில் தன் வாளை கொண்டு அந்த மனிதனை தாக்க விரும்பினான் சமரன். ஆனால் அவன் முன்னிருந்த கண்ணாடியால் அவன் திட்டம் தடைபட்டது. அதனால் சமரன் முன்னே இருந்த கண்ணாடியை உடைத்து
அந்த மனிதனை தாக்க முயன்றான். இதற்காக சமரன் தன் சக்திகளை திரட்டி அந்த பனிக்கட்டியை நேராக தாக்கினான். ஆனால் தாக்கிய பிறகும் சமரனால் அந்த கண்ணாடி உடைந்த சத்தம் எதுவும் கேட்க முடியவில்லை. அதனால் சமரன் பனிமூட்டம் வழியாக பார்க்க முயன்றான். ஏன் பனிக்கட்டி உருகவில்லை அல்லது உடையவில்லை என்று அவனுக்கு புரியவில்லை. அப்போது திடீரென சக்திகள் தன்னை நோக்கி வேகமாக வருவதைக் கண்ட சமரனின் முகத்தின் நிறம் மாறியது. அந்த சக்தியின் தாக்குதலால் திரும்பி பறந்து சென்று விழுந்தான். சமரன் தரையில் விழுந்ததைக் கண்ட முதியவர் உரக்கச் சிரித்தார். பிறகு அவர் மீண்டும் தனது கையால் சுமார் 10 கூர்மையான பனிக்கட்டிகளை உருவாக்கி மீண்டும் சமரனை தாக்க பயன்படுத்தினார். இந்த கூர்மையான பனிக்கட்டிகள் ஒவ்வொரு திசையிலிருந்தும் சமரனை நோக்கி செல்லத் தொடங்கின. இப்போது அவன் கையில் கருப்பு வாள் கூட இல்லை. அது அவன் விழுந்ததால் அவன் அருகில் விழுந்து கிடந்தது. பிறகு அதிகம் யோசிக்காமல் உடனே எழுந்து நின்ற சமரன் சுவரில் கால்களை மிதித்துக் கொண்டு நேராக மேலே குதித்தான். சமரன் அனைத்து கூர்மையான துண்டுகளையும் தவிர்க்கும் வகையில் சரியான நேரத்தில் குதித்திருந்தான். பின் அவன் மீண்டும் கீழே வந்தபோது அவனுக்கு அருகில் தரையில் கிடந்த கருப்பு வாளை தனது கைகளில் எடுத்து அதை மீண்டும் உயிர்ப்பித்து முதியவரை நோக்கி நேராக விரைந்து தூக்கி எறிந்தான். அந்த கருப்பு வாள் மிகவும் கனமாக இருந்தாலும் காற்றையே துண்டித்தபடி முதியவரிடம் சென்று கொண்டிருந்தது. அதனிடமிருந்து வெளிப்படும் ஊதா நிற ஆற்றலைக் கண்டு முதியவரின் முகத்தில் பீதி தோன்றியது. இந்த பையன் இன்னும் எவ்வளவு ஆச்சரியப்படுத்த போறான்னு தெரியலையே என்று மனதுக்குள் நினைத்துக் கொண்டார் முதியவர். ஆனாலும் அவர் மனம் தளரவில்லை. ஒரே மூச்சில் ஏராளமான பனிக்கட்டிகளை உருவாக்கத் தொடங்கினார். அதை தன்னை நோக்கி வந்த வாளை நோக்கி தொடர்ந்து எரிந்தார். அந்த மனிதன் இதை செய்தவுடன் பனிக்கட்டி நூல்களால் சுற்றப்பட்ட வேகமாக நகரும் வாள் மெதுவாகத் தொடங்கியது. அது அந்த மனிதனிடமிருந்து சுமார் 1/2 அடி தூரத்தை எட்டியவுடன் பனிக்கட்டி நூல்களின் இழுப்பினால் அது நேராக தரையில் விழுந்தது. இதை பார்த்த முதியவர் மீண்டும் சிரிக்கத் தொடங்கினார். பின் அவர் தனது கயிற்றை பயன்படுத்தி மீண்டும் ஒருமுறை வாளை உயர்த்தினார். பின்னர் அதை தீவிரமாக ஆட்டத் தொடங்கினார். தனது வாள் இப்படி ஆடுவதை பார்த்த சமரன் பீதியில் ஒரு அடி பின்வாங்கினான். அப்போது அந்த மனிதனும் வாளை சுழற்றுவதை நிறுத்திவிட்டு வேகமான தாக்குதலுடன் சமரனை நோக்கி அவனது வாளை நேராக அனுப்பினார். முதியவரின் கட்டுப்பாட்டையும் மீறி சக்தி வாய்ந்த தாக்குதலை நடத்த வாள் தயாராக வந்தது. ஒருவேளை அது சமரனை தாக்கினால் அது நிச்சயமாக சமரனுக்கு வேதனை தரும் தருணமாக தான் இருக்கும். இப்போது அந்த வாள் தன்னை நோக்கி வேகமாக வருவதைக் கண்ட சமரன் தன் சக்திகளை திரட்டி ஊதா நிற ரெக்கைகளை எடுத்து உடனே காற்றில் பறக்கத் தொடங்கினான். அந்த மனிதன் தன் முழு வலிமையுடன் சமரன் மீது வாளை வீசினான். ஆனால் சமரன் காற்றில் பறந்து வாளில் இருந்து தன்னை காப்பாற்றிக் கொண்டான். திடீரென காற்றில் பறக்கும் சமரனை பார்த்த அந்த மனிதரின் கண்கள் பெரிதாகின. அவர் ஆச்சரியத்துடன் விழிவிரித்து, இங்க என்ன நடக்குது? இந்த சிறுவனோட சக்தியால அவனால பறக்க கூட முடியுமா என்று கேட்ட முதியவர் சமரனின் சிறகுகளை கவனிக்கத் தொடங்கினார். ஆனால் ஒரு கணம் கழித்துதான் இந்த ரெக்கைகள் சக்திகளால் செய்யப்பட்டவை அல்ல என்பதை அந்த முதியவர் உணர்ந்தார். இதை நினைத்து ஆச்சரியப்பட்ட முதியவர், இது எந்த சக்தியாலும் உருவாக்கப்பட்ட ரெக்கைகள் இல்ல, ஆனால் இவன் பறக்கும் உத்தியை சரியா பயன்படுத்துறான். ஓ கடவுளே, இந்த பையன் உண்மையிலேயே ரொம்ப தனித்துவமான விஷயங்களோட பொக்கிஷ பெட்டியா இருப்பான்னு நினைக்கிறேன் என்று தனக்குள்ளேயே சொல்லிக் கொண்டார். ஆனால் சமரன் முதியவரின் ஆச்சரியத்தை முற்றிலுமாக புறக்கணித்துக் கொண்டிருந்தான். மாறாக இந்த வாய்ப்பை பயன்படுத்தி அந்த மனிதரை நேராக கொடுக்கப்பட்டுள்ளது.